சார் நாம ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். அவனால வர முடியல. சரி, ஓகே. ஓகே. ஸோ யா ப்ராப்ளி குவிக் இன்ட்ரோ அந்த மாதிரி ஏதாவது. சார் myself சிவகுமார், third year ECE, ஓகே, with ஓகே. Janani, second year IoT sir, Internet of Things. ஓகே, ஓகே. கரண்ட்லி இப்போ வந்து எங்களுக்கு 6th செம் போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த செம்ல இருந்து இந்த செம்மோட எண்டுல இருந்து எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க சார். ஓகே, ஓகே. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல எங்களுக்கு பேசிக்கா கிளஸ்டர் ட்ரைனிங் இருக்காங்க. ஒன்று வந்து ம். கிளவுட், இன்னொன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அண்ட் இன்னொன்று வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த 3 டைப் ம். ஆஃப் இது கொடுக்கலான்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த 3ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். சப்போஸ் ஓகே. இல்ல வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷனலா வந்து கோர்ல இன்ட்ரெஸ்ட்னா நம்ம தனியா கத்துக்கலாங்க சார். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ பேசிக்கலாக நான் கிளஸ்டர் ப்ரோக்ராம்ல லைக் அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஏதாவது சூஸ் பண்ணி படிச்சுட்டு இம்ப்ரூவ் ஆகிக்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, ஓகே. ஸோ ஓகே. Hello sir, I am வந்து second year IoT sir. ஓகே, ஓகே. Sem sir. ஸோ தேர்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாருமே இருக்கீங்க. ஓகே. ஆமாங்க சார். Yes sir. So study the IoT architecture and protocols, and also we are including microcontrollers sir. And basic mathematics of the things sir. இல்ல புரியலைங்க. லைக் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் சம்திங் சொன்னீங்க. ஸோ அதுல போகணும்னு இன்ட்ரெஸ்ட் சம்திங் கேட்டால மாதிரியா? Yes sir. ஓகே. ஓகே, தமிழ் தெரியும் எல்லாத்துக்கும்? ஓகே. தமிழ் தெரியும் சார். தமிழ் தெரியும். ஓகே, 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 ஓகே. ஓகே. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கணுமா இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது? லைக் நீங்க ஏதாவது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்களா? நான் எதுக்கு இது கேட்டேன்னா, ப்ராபப்ளி நான் வாட்டுக்கு ஏதாவது ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட்னா யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. Sir, I had a doubt sir. Okay. So how to handle data privacy about the Internet of Things sir? So அதுக்கு டேட்டா பிரைவசி ஏதாச்சும் இருக்கா? சாஃப்ட்வேர் பொறுத்து அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு சார். ஓகே. உங்களுக்கு எப்படின்னா எதுக்காண்டி இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாமா? லைக் நீங்க அதுல ரிலேட்டடா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சம்திங் லைக்? நோ சார், இல்லை சார், நான் டேட்டா செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆர்வம் சார். ஸோ அது எப்படி ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. ஸோ சிம்பிளுங்க, நாட் ஓன்லி செக்யூரிட்டி. ஸோ எனி திங் லைக் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு லைக் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியா பார்த்தோம்னா, ஒரு மேனுஃபேக்சரர் மோட்டிவேஷன்ல பார்த்தோம்னா அசம்பிள் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ சாம்சங் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கோங்க, எல்லாமே அசம்பிள் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் வேணும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும். லைக் இப்போ நான் ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்டா நான் வெளியே வரும்போது பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவான எதுவுமே பார்க்கல. லைக் என் ப்ராடக்ட் என்னவா இருக்கும், யார் யூஸ் பண்றாங்க, இப்போ டேட்டா பைரசி எந்த பர்பஸ் கண்டி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஷ்ல வந்து ஒரு கார் ரிலேட்டட் சிப்ஸ் தான் செய்கிறோம், மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அதை டெலிவர் பண்றோம்னா அவங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் டெஸ்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர் பேக் இருக்குன்னா அந்த ஏர் பேக் வருதா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணோம்ல. ஆக்சிடென்ட் அப்போ போய் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு டெக்னாலஜிக்கும் ஒரு இதுக்கும் அந்த பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ், அந்த ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ், இல்லை நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் டேக் ஓவர் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சம்திங். இப்போ சேம் கோஸ் வித் டேட்டா பைரசி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்றதை விட நீங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ன மீன் பண்றீங்க ஆக்சுவலா? இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுக்கு டேட்டா பைரசின்னு கேட்டீங்க. ஸோ சார், ஒன்ஸ் மோர் ஆஸ்க் தி क्वेश्चन சார். ஐ கேன் ஹியர். ஓகே, இங்கிலீஷ்ல கேட்டா ஓகே ஃபைன். ஸோ by the meaning of internet of things, right? So what you are meaning to ask, like what is the specific point of view on asking only on internet of things? Like you should be having something in knowledge before asking that, right? So
Yes, sir. If I doing a project and uh, how on that project I want to add more extra features, so that Mhm. security basis I want to need to add a basics of data privacy, sir. So on that, like I'm asking. Um, okay, so if it is an hardware, we can have it an extra layer, like uh, Yeah. how to say, like a kernel or something like that. But in software wise, you can't have a kernel or basis on things like that. Everything need to be in the software, or you need to integrate a kernel in the mainframe, like whatever the server it is using, right? Like the எந்தெந்த சர்வர் யூஸ் பண்ணுதோ அந்த சர்வருக்கு நம்ம கர்னல் அப்டேட் கொடுத்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லேப்டாப்ல இருந்தே தெரியுங்கன்னா அந்த லேப்டாப்ல இருக்கிற கர்னலை யூஸ் பண்ணி நம்ம ஆஹ், அதுக்கு சாஃப்ட்வேர் கோட் எழுதி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன ப்ராஜெக்ட் என்ன பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் அது பேசிஸ்ல தான் நம்ம பண்ணியாகணும். ஸோ லிமிட் இருக்கும், உங்களுக்கு பட்ஜெட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல நம்ம பண்ணியாகணும், அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டியாகவும் இருக்கணும், ப்ளஸ் அது அன்ஹேக்கபிளாகவும் இருக்கணும்ல. ஸோ Okay, sir. எனக்கு கரெக்டான ரிக்குவயர்மெண்ட் இல்லாமல் என்னால் இதில் ஷியூராக சொல்ல முடியாது இதுக்கு இது யூஸ் பண்ணலாம். Okay, sir. ஸோ எனிதிங் நம்ம நீங்க பெரிய ப்ராஜெக்டோ சின்ன ப்ராஜெக்டோ பெரிய பிஸ்னஸோ சின்ன பிஸ்னஸோ கன்சல்டன்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ ப்ராபப்ளி அந்த கன்சல்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. அது நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ஓனராக இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து ப்ராடக்ட் ஓனர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இட் வேரிஸ். ஒரு 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 கம்பெனிக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் வேரிஸ். ஸோ அவங்க எல்லாம் ஸோ இந்த இதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணும், இந்த இதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டெக்னிக்கல் வைஸ்ல நான் சொல்லணும்னா எனக்கு அதுல மோர் டெப்த் வேணும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நான் பெருசா ஒர்க் பண்ணதில்லை, பட் செக்யூரிட்டி லேயர்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆடிங் மோ கர்னல்ஸ் அண்ட் அந்த கர்னல் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் எல்லாம் நம்ம நம்ம கொடுத்து அதை சப்போர்ட் பண்ணி நம்ம அதான் சொன்ன மாதிரி கார் இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்ணிருக்கும் போது அசில் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த செக்யூரிட்டி லேயர் அசில் டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ wholly depends on the project and company's perspective on the budget and things like that. ஸோ இது எதுக்காண்டி சொல்றேன்னா நீங்க எப்பயுமே ஒரு எப்படி வைடர் வியூல திங்க் பண்ணணும் இருக்காண்டி. Okay, sir. எனக்கு அதான் டெக்னிக்கலா தெரியலங்க, மித்தபடி ஐ ஹோப் ஐ ஆன்சர். சார் இப்போ அஸ் ஈஸி ஸ்டூடெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கோர் பேஸ்ட் ஒர்க்குள்ளே போகணும்னா என்ன மாதிரி நாலேஜஸ்லாம் டெவலப் பண்ணிக்கணும் சார்? ஓகே, நைஸ் கொஸ்டின். ஸோ கோர்னா இப்போ நிறைய கோர் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்க கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இந்த கம்பெனி பிளேஸ் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதுல பிளேஸ் ஆகணும்னு சொல்லி இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில பிளேஸ் ஆகணும். ஸோ அந்த எய்ம் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஓப்பன் டு த தாட்டா இருந்து லைக் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுல இருக்கணும். இப்போ என்ன கோரா எடுத்துக்கிட்டீங்கனாலும் கோடிங் கண்டிப்பா நெசசரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தானா இருக்கட்டும், ஒரு ஜாவாவா இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க ஏஐ வந்துருச்சு, ஸோ இதெல்லாம் அதுவே பண்ணிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் அனுப்புறீங்க, ஸோ இமெயிலும் ஏஐ பண்ணிடும். ஸோ நம்ம வந்து அது அதையே நம்ம கிராமர் கற்றுக்கணுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ப்ரோக்ராமிங் இஸ் மஸ்ட் ஃபார் எனி திங். நான் என்ட்ராகும் போது இண்டஸ்ட்ரி என்ட்ராகும் போது எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாது. லேட்டர் ஆன் டெவாப்ஸ் மூவ் ஆகி ஸோ ஐ வாஸ் லேர்னிங் மை செல்ஃப். ஸோ ஒன்லி திங் இஸ் ஓப்பன் டு த சேஞ்ச். நம்ம எப்போனாலும் லேர்ன் பண்ணிக்க கற்றுக்கிட்டே இருக்கணும். சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஸ்டார்ட் வித் கோடிங் அண்ட் டூல்ஸ் நாலேஜ். ஸோ கோடிங் அண்ட் டூல் லைக் இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி நான் எதுக்கு சொன்னேன்னா கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்காம இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்கணும்னு சொல்றேன்னா, இப்போ ஆட்டோமொபைல் எடுத்தீங்கன்னா எம்பெடட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எம்பெடட் சி இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எனி ப்ரோக்ராமிங் படிச்சாலும் நீங்க இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பைத்தான்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம், சிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், C++ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸுங்கிறது ஒரு நிறைய டெஃபினிஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அந்த பேசிக் கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம ஃபெமிலியரா இருந்தோம்னா நம்ம உள்ள என்ட்ராது கரெக்டாக இருக்கும். ஸோ கோர் சாஃப்ட்வேர்லாம் பார்க்காம
ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு நம்ம ஓப்பன் டு சேஞ்சாக இருக்கணும். ப்ரோக்ராமிங் கண்டிப்பா மஸ்ட். நீங்க எந்த கோருக்கு போனாலும் சரி, இதுக்கு போனாலும் சரி. ஏன்னா இப்போ வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தராங்க. இப்போ சாஃப்ட்வேர் வச்சு கொடுத்தா முடிச்சிடுறாங்களா? அது வைஃபையோட கனெக்ட் பண்ணணும், ஃபோனோட இன்டிகிரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதுவுமே கோரில் தான் வரும். பட் ஆனால் சாஃப்ட்வேர் இதான் இல்லைங்களா? இப்போ நீங்க ஏசி வாங்கினாலும் ஏசியை வைஃபை கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோன்லேயே ஆப்ரேட் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு யூஐ வச்சு தராங்க. ஸோ அதையும் இன்டர்லிங்க் பண்றது எப்படி? ஸோ எவ்ரி திங் நம்ம இது எல்லாமே ஏன் எதுக்குன்னு யோசிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஃபோன்ல இப்போ ஏசில இருந்து ஃபோன்ல நம்ம வைஃபை கனெக்ட் பண்றோம், இல்ல வாஷிங் மிஷின்ல இருந்து வைஃபை கனெக்ட் பண்றோம்னா அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வளர்த்துனீங்கனாலே உங்களுக்கு ஸ்கில் தெரியும். பட் பேசிக் இஸ் நீங்க ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், ஓகே. இப்போ நான் நீங்க சொன்ன மாதிரி வந்து சி லாங்குவேஜ் படிச்சுட்டு எம்பெடட் சி லேர்ன் பண்றேங்க சார். ஓகே ஸ்டார்ட் ஓகே. பண்ணிருக்கேன் எம்பெடட் சி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ம். இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து என்னெல்லாம் அப்டேட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க சார். இப்போ சி புரியுது. லாங்குவேஜ் படிச்சிட்டேங்க சார். ஓகே சில ஓகே. இருந்து நெக்ஸ்ட் வந்து எம்பெடட் சி வந்து மூவ் ஆயிருக்கேன். இப்போ அதுல இருந்து என்ன மாதிரி கத்துக்கிட்டு இப்போ ஒரு ஃப்ரெஷரா வந்து பாஸ்க்குள்ள வர முடியுமா, இல்ல வேற ஏதாவது கம்பெனி பார்த்துட்டு தான் அங்க வரணுமா? சரி. பாஷ்குள்ளர வர்றதுக்குன்னா நிறைய காலேஜஸ் பிஎஸ்டி, சிஐடி அந்த மாதிரி காலேஜ்லாம் இன்டர்ன் எடுத்து உள்ள வராங்க. ஸோ 6 months இன்டர்ன் அண்ட் அப்படியே உள்ள வராங்க. நான் ஃப்ரெஷராக நிறைய பேர்த்த அப்படி பார்க்குறேன். ஃப்ரெஷராகவும் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு அது எனக்கு எப்படின்னு தெரியல. பட் பாசிபிளி உங்களுக்கு நீங்க அதான் சொல்றேன்ல, இந்த கம்பெனின்னு சூஸ் பண்ணாம உங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங் நீங்க எங்க லேண்ட் ஆனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டீமுக்குள்ளார போறீங்க. அந்த டீம்ல வந்து ஓகே நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அந்த கம்பெனிக்குள்ளார போய் நான் ஒர்க் கத்துக்கிறேன் அப்படின்னு போறீங்க. ஸோ அந்த கம்பெனிக்குள்ளார போயிட்டு அவங்க உங்களுக்கு மேல என்ன நடக்குதுன்னே சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க நீங்க பண்ணதே பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லியும் ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க, இது பண்றீங்க. ஆனா எண்ட் லெவல் ப்ராடக்ட் நான் இப்போ எதுக்காண்டி அந்த எம்ப்ராய்டரி சி பண்றேன், அந்த சி யாருக்கு யூஸ் ஆகுது, நான் பண்ற ஒரு கோடு வந்து யாருக்கு யூஸ் ஆகுது, அந்த கோடு எங்கெல்லாம் போகுது, எப்படிலாம் டெலிவர் ஆகுது, அது கிளைண்ட்டுக்கு எப்படி போய் சேருது. ஸோ இதெல்லாம் எனக்கு ஸ்டார்டிங் நானும் தெரியல. பட் போக போக இந்த நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த டெக்னாலஜி படிச்சா உள்ள போயிடலாம், இந்த இது பண்ணி இப்படி உள்ள போயிடலாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டரி. ஆனா அது பேசிக் மஸ்ட் இருக்கணும். அது என்ட்ரி லெவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தெரிஞ்சாதான் அந்த ஸ்கில் இருந்தாதான் அவங்க எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பெண்டர் இருக்காருன்னா அவருக்கு வுட் ரிலேட்டடா நிறைய தெரிஞ்சாதான் அவருக்கு அந்த ஸ்கில் இருந்தாதான் அவரால் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி எம்பெடட் சி ப்ரோக்ராமர் ஆகணும்னா நீங்க எம்பெடட் சி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா சொல்ல. பட் ஆப்ஷன்ஸ் ஆர் வேரி தென் எம்பெடட் சின்னு நான் சொல்றேன். அது நீங்க உள்ள என்ட்ரி லெவல்ல உள்ள வந்துக்கோங்க. வந்துட்டு இந்த பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். பட் என்ட்ரி லெவல்ல உங்களுக்கு இந்த பேசிக் ஸ்கில்ஸ், இந்த நாலேஜ், ஹங்கர் டு லேர்ன் சம்திங் லைக் இங்க அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்குதுங்க. இப்போ எம்பெடட் சி மட்டும் அதோட முடிஞ்சிடாது. ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சர்வ் பண்ணி நீங்க மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காரா இருந்தாலும் சரி, எனிதிங்கா இருந்தாலும் சரி, ஒரு அடாஸ் யூசியை கொடுத்துட்டா முடிஞ்சிடாது இப்பெல்லாம். இப்போ அந்த ஃபோன்ல நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ற மாதிரி ஆர் லேப்டாப்ஸ்லாம் நம்ம வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ற மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ஸை இப்போ அந்த அடாஸ் யூசிக்குமே அனுப்புவோம். அடாஸ்னா என்னன்னு தெரியுங்க. ஸோ இப்போ நார்மல் கார்ஸ்லேயே அது வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய கார்ல அடாஸ் யூஸ். ஸோ இப்போ கிளவுட் மூலியமா நம்ம அனுப்பிச்சு அந்த கிளவுட்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரி லெவல்ல உங்களுக்கு நீங்க அந்த பேசிக் ஸ்டப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும், கோடிங்கா இருக்கட்டும். ஸோ என்ன நடக்குதுங்கிற ஒரு கான்செப்ட், இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஓவியூ தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. பாஸ்ல உள்ள வரணும்னா இப்போதைக்கு கொஞ்சம் எல்லா சைடுமே சிச்சுவேஷன் கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் ரெசெஷன், பட் நல்ல பீரியட் தான். கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சிரும். ஒரு லாஸ்ட் 6 months அப்படி ரெசெஷன்ல இருக்குது. ஸோ பாஸ்லயுமே கொஞ்சம் இன்டேக்கை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரெஷர்ஸ் ஆர் மோர் வெல்கம். இக்னைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பாஸ்ல இருக்குது. ஸோ அவங்க இன்டர்ன் எடுத்து அவங்களே நிறைய கோர்சஸ் இதெல்லாம் அவங்களே ட்ரைனிங் கொடுத்து 6 monthsக்கு அப்புறம் தான் டெப்ளாய பண்ணுவாங்க ஒர்க்கிங்க்கு. ஸோ வி ஆர் டூயிங் ஃபைன் வித் ஃப்ரெஷர்ஸ். நிறைய ட்ரைனிங் தராங்க. ஸோ நிறைய லேர்னிங் இருக்கு. பட் எப்படி உள்ள வரணுங்கிற பேசிக் கான்செப்ட் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் இன்டர்னா வந்து தான் வராங்க. ஸோ இன்டர்னா வருது எப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஐடியா. அது எப்படின்னு தெரியுமாங்க சார் இன்டர்னா வர்றதுக்கு ஃபர்ஸ்ட்? அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரெஷர் கூட பேசுறவங்க எல்லாருமே சிஐடி, பிஎஸ்டி, குமரகுரு அந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் காலேஜ்ல வந்து இன்டர்ன்ஸா பிக் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க.
பட் ஓகே சார். அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் சொன்னாங்க, இந்த பீரியட் கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிறதுனால அந்த காலேஜ்லையுமே எடுக்கிறது இல்லை. எப்போ நார்மல் ஆகும்னு தெரியல, ப்ராபப்ளி ஒரு 6-7 months ஆகலாம். ப்ராபப்ளி தென் தே வில் கண்டினியூ டு டேக். நான் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு பிங் பண்றேன். எனக்கு அந்த ஐடியா ஏதாவது கிடைச்சதுன்னா எப்படி ஷூர் சார். எடுக்கிறாங்க ப்ராசஸ். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஓகே. இப்போ பாஸ்ல வந்து என்ன மாதிரி ஆன ஒர்க்ஸ்லாம் இருக்கு சார்? ஓகே. ஸோ ஓகே, நான் வந்து ஒரு காக்னிசன்ல ஒர்க் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஒரு சாஃப்ட்வேர் டெலிவரி பண்ணிட்டு தான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்திருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு 360 டிகிரி ஷிஃப்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டெவாப்ஸுங்கிற ஒரு கல்ச்சரே கிடையாது. என்ன கேட்டால் நீங்கள் அஜைல்னா என்ன, அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் யுவர் எக்ஸாம்பிள், அஜைல் மெத்தடாலஜி அப்படின்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நீட் இல்லை சார் ஃப்ரெஷரா, பட் ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம். ஏன்னா எல்லாருமே இப்போ அந்த கல்ச்சர் தான் ஃபாலோ பண்றாங்க. அஜைல்னா என்ன, வாட்டர் ஃபால்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் என்ன மறந்துட்டேன் சார். அது சார் பாஸ்னா பாஸ்ல என்ன ஓகே. மாதிரி ஒர்க்லாம் இருக்கும், யாராருக்கு என்ன ஒர்க் இருக்கும்? ஓகே, ஸோ பாஸ்ல நிறைய பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல்ல நான் ஒர்க் பண்றேன், கார் ரிலேட்டட். கார்ல வந்து இப்போ அந்த அடாசிஸ்க்கு தேவையான மைக்ரோ கண்ட்ரோலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி கார்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடி, ஃபோர்ட் மாதிரி பெரிய பெரிய ஸ்டெலாண்டிஸ் அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ கார்ல போறாங்க, அவங்களுக்கு லக்ஸுரி தானே பேஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ டிரைவர் ஃபேசிங் கேமரான்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் விஜே கேமரா தான். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இது என்ன பண்றாங்க. ஆட்டோமொபைல்னா என்ன பண்றாங்க, இன்ஃபோடைன்மெண்ட் இருக்கும், கிளஸ்டர் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் வந்து ட்ரௌசியா ஃபீல் பண்றாரு, இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு அவரோட ரீட் பண்ணி லைக் அவர் கொஞ்சம் அவருக்கு மெடிக்கல் செக்அப் தேவை டிரைவ் பண்ணிருக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், இல்லைன்னா டாக்டருக்கு கன்சல்ட் போகும். இப்போ ஆப்பிள் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்க, லைக் கிராஷ் எங்கேயாவது ரொம்ப போய் முட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எஸ்ஓஎஸ்க்கு போய் கால்லாம் வரும்னு ஆப்பிள் லான்ச். லிட்டரலி லைக் தட், பட் வித் கேமரா ஃபேசிங் செட்டப் அண்ட் அந்த இதுல அந்த சாஃப்ட்வேரை கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா, கார்ல கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணோம்னா அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமொபைல் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் பாஷ் என்டிட்டி. அது போக இந்த பாஷோட வாஷிங் மிஷினா இருக்கட்டும், டிஷ் வாஷரா இருக்கட்டும், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே வந்து சாஃப்ட்வேர் தேவை இல்லைங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரில்லிங் கன் மாதிரிலாம் எடுத்து வச்சிருப்பாங்க நீங்க ஒர்க் பண்றவங்கலாம். ஸோ ஈவன் அதுக்கு கூட எம்பெடட் சி தேவை, ஏன்னா மோட்லாம் அதில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மோட் செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எம்பெடட் சி தேவை. ஸோ நிறைய என்டிட்டி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி என்டிட்டி ஐ எம் ஒர்க்கிங் இன் ஆட்டோமொபைல். ஸோ அது போக ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் அசோசியேட் நிறைய இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி திங்ஸ்க்குலாம் கோடிங் பண்றது தான் வந்து பாஸ்க்குள்ள ஒர்க்கா இருக்குமாங்க சார்? ஓகே, கோடிங் இஸ் பார்ட் ஆஃப் தி ஒர்க். ஸோ கோடிங்கே எல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஸ்மார்ட் போன் எடுத்துட்டீங்கன்னா, நீங்களே நம்ம இன்டராக்டிவா இதை வச்சுக்கலாம். ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மார்ட் போன் தயாரிக்க என்னென்னலாம் தேவை, சும்மா நீங்களே ஏதோ சொல்லுங்க. ஜென்ரலா அதோட ஹார்ட்வேர் போர்ட், அதுக்கான சாஃப்ட்வேர், டிஸ்பிளே, அதோட யூஐ, அதோட பேட்டரி, அதுக்கான ஸ்டோரேஜஸ், இதெல்லாம் பேசிக்கே தேவை. பேசிக்கா தேவை இதெல்லாம். ஸோ இப்போ டிஸ்பிளே வேணா டிஸ்பிளே ஒருத்தங்க கிட்ட வாங்குவாங்க, பேட்டரி வேணா பேட்டரி ஒருத்தங்க கிட்ட வாங்குவாங்க. ஸோ சம்திங் லைக் தட். எல்லாமே அனலாகா இருக்கட்டும், எல்லா ஒரு ஒன்று வாங்குவாங்க. யூஐ வந்து அவங்களே பண்ணுவாங்க. ஸோ சேம் லைக் தட். ஓகேவா, அந்த கான்செப்ட் தான். நீங்க ஐடி கார்பரேட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் எடுத்துக்கணும், ஆனால் ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளிகேட்டட், பட் ஸ்டில் அந்த நீங்க ஈஸியா வியூ பண்றது அப்படின்றது தான் சொல்றேன். இப்போ ஒரு ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் பண்றாங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேர் பண்றாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கிட் வேணும். கிட்டை வந்து நீங்க கிளவுட்ல வச்சுக்கலாம். ஸோ அந்த கிளவுட்ல மெயின்டைன் பண்றோமா இல்ல மெயின் ஃப்ரேம்ல வேணுமா? ஸோ ஒன்னொன்னா நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வரும். கிட் வேணும். கிட் எதுக்கு, கமிட் உள்ள போடுறதுக்கு. ஸோ அந்த கமிட் உள்ள போனதுக்கு அப்புறம் அதை ரன் பண்ணணும். அதை ரன் பண்றதுக்கு டெவலப்பர்ஸ் மட்டும் தான் வேலை செய்வாங்களான்னு கேட்டா இல்ல. அதுக்கப்புறம் டெஸ்டர்ஸ் வேலை செய்வாங்க, டெஸ்டிங் டீம் வருவாங்க உள்ள. ஸோ டெஸ்டிங் டீமுக்கு அப்புறம் அதை ஒழுங்கா போய் டெப்ளாய் பண்ணணும். ஸோ டெப்ளாய்மெண்ட்ல அவங்களுக்கு அவங்க ஒரு ஒரு கோடர் வந்து அவன் கோடை கொடுத்துட்டான். ஸோ அந்த கோட்ல நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணும். லைக் யூனிட் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கும், சாஃப்ட்வேர்ஸே நிறைய இருக்கும், சோனார் கியூப், ஹீலிக்ஸ் கியூஏசி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணா ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோடுக்கு வந்து இந்த ரேஷியோல இந்த இதுல இருக்கணும்னு இருக்கும். எல்லா கோடையுமே அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. அந்த கம்பெனியா இருக்கட்டும், கிளைண்டா இருக்கட்டும், சம் செர்டைன் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. இந்த கோடு வந்து இவ்வளவு இருக்கக்கூடாது, இவ்வளவு கோட் கவரேஜ் இருக்கக்கூடாது, இவ்வளோ இன்டென்டேஷன் எரர்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்,
ஸோ இவ்வளோ எரர்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா, சிவியாரிட்டி லெவல் 9க்கு மேலே போச்சுன்னா, அந்த 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 கோடை டெலிவர் பண்ணக்கூடாதுங்களா இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நாட் டெலிவரபிள். ஸோ அதெல்லாம் கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உள்ள அனுப்பவே முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, டெவலப்பர் மட்டும் இல்ல, டெவலப்பர் போக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்வர்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சர்வர் டீம் வேணும். சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ கிட் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு கிட் டீம் வேணும். கிட் டீம்னு சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிட் வெர்ஷன்ஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும்ல. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆயிருக்கும்போது கிட் வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஆர்டி ஃபேக்டரின்னு ஒரு மேட்டர் இருக்கு. அதில் பேக்கேஜ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆர்டி ஃபேக்டரி மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அப்புறம் இதை டெப்ளாய் பண்றதுக்கு எங்களை மாதிரி ஒரு டெவாப்ஸ் டீம் இருப்பாங்க. எங்களுக்கு எல்லா சைடு நாலேஜும் வேணும். டெவலப்பர் என்ன பண்றாங்கன்னு தெரியும். டெவாப்ஸ் இஸ் நத்திங் பட் டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லை, இதை இதை கொண்டு போறதுக்கு ஜென்கின்ஸ்ன்ற ஒரு ஹார்ட் ஆஃப் தி டூல் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லையும் அந்த கோடு ஒரு ஸ்டேஜில் போகிறதுக்கும் இதை ரிக்குவயர்மெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மேனேஜர் லெவலில், பிஓ லெவலில் இருப்பாங்க. ஸோ என் ப்ராடக்ட்ல இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோடு டெலிவர் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. சிசிஆர் மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணுது, அது ஒழுங்கான லெவலில் இருக்குதா, அது அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ளங்க், டேட்டாடாக், கிரஃபானா அந்த மாதிரி டேஷ்போர்டில் போட்டு அந்த கோடை டெய்லி டெலிவர் ஆகுறத அவங்க செக் பண்ணிட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஒன்றா இப்போ டெலிவர் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு அந்த பேக்கேஜ் எங்கே போய் வைக்கணும். ஸோ இவ்வளோ டீம் இருக்குது ஆக்சுவலாக. கோடிங் மட்டும் டீம் இல்லை, கோடிங் போக எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதுதான் நான் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்ண சொல்கிறேன். ஒரு ஃபோனுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு அது ஐடியா இல்லை. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் என்னென்ன தேவைப்பட்டிருக்குன்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் கிளவுட் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை கிளவுட்ல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கிளவுட் டீம் அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். நீங்க மெயின்டைன் பண்ணலைனாலும் அமேசான் இல்லைன்னா அஷ்யூர் அந்த மாதிரி கிளவுடை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அவங்க மெயின்டைன் பண்ணல. இப்போ பாஷ் மாதிரி சில கம்பெனிலாம் சர்வர் அவங்களே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா அவங்க லெகசி கம்பெனிங்கிறாங்க, அந்த மாதிரி மெயின்டைன். ஸோ அவங்களுக்கு மெயின் ஃப்ரேம் சப்போர்ட் தேவை, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா, நான் ஆன்சர் பண்ணலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து கோர் கம்பெனிக்குள்ள போடணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முன்னாடியே 3 கிளஸ்டர் சொல்லியிருந்தேன்லங்க சார். ஒன்று வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்லி தராங்க, இன்னொன்று வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து கிளவுட். இப்போ இந்த 3ல நான் எதை சூஸ் பண்ணா எனக்கு வந்து இந்த சைட்ல வர சான்ஸ் இருக்கு? ஃபுல் ஸ்டாக் இன்னொன்று என்ன சொன்னீங்க? ஃபுல் ஸ்டாக்ல டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர். ஃபுல் ஸ்டாக் சொல்லி தராங்க. அதுக்கு அடுத்து வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அண்ட் தேர்ட் வந்து கிளவுட். கிளவுட் நீங்களே கூட படிச்சுக்கலாம். ஸோ நீங்களே நிறைய யூடிஎம்இ கோர்சஸ் இருக்கு, அது யாரோ சொல்லி கொடுத்து தான் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க யூடியூப்ல போனீங்கனாலே எடியூரேக்கா அவங்கலாம் நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ கிளவுட் இஸ் ஜஸ்ட் அ டூல், அதை நீங்க யூஸ் பண்றதுக்கு. நீங்க கிளவுட்னு எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். பட் ஆனால் கிளவுட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். சின்ஸ் நீங்க அதான் சொன்னால, இப்போ நீங்க பென்ட்ரைவ் ஃபர்ஸ்ட் ஃபிளாப்பி யூஸ் பண்ணோம், பென்ட்ரைவ் யூஸ் பண்ணோம், அப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணோம். அது மாதிரி ஒன்றுனா மாறிட்டு இருக்கிற மாதிரி சர்வர்ல இருந்து கிளவுடுக்கு இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சுதான் ஆகணும், ஏன்னா அது பேசிக் ஸ்டப். ஸோ அது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் ஸ்டாக் என்ன கேட்டா எடுக்க சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும். ஒரு கோட், இப்போ நீங்க கோட் எழுதுனீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, நான் எழுதிட்டேன் ஹலோ வேர்ல்டு ஒர்க் ஆகுது அப்படின்லாம் இல்லை. ஸோ அது எப்படி எழுதணுங்கிற ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் பேசிஸ்லையும் ஸ்கிரிப்ட் எழுதிதாகணும். இப்போ என்ன மாதிரி டெவாப்ஸ் இன்ஜினியர் நாங்கள் ஆட்டோமேட் பண்ணுவோம், ஃபைன். அதுக்கு ஸ்கிரிப்ட் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆட்டோமேட் பண்ணி அந்த வேலையை செய்யணும். பட் ஒரு கோடை டெலிவர் பண்ற மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க வந்து அது இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அந்த இந்த யூனிட் டெஸ்ட்லாம் வராமல் இருக்கணும். ஸோ யூனிட் டெஸ்ட்ல இந்த எரர்லாம் வராமல் இருக்கணும். ஏன்னா நீங்க கோடை டெவலப் பண்ணதுக்கப்புறம் நிறைய எரர் வரும். அந்த எரர் சால்விங் மெத்தடாலஜியும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். எரர் வந்துருச்சேன்னு பதறவும் கூடாது. ஸோ எரர் கண்டிப்பா வரும். ஸோ ஆஸ் அ அந்த கோட் டெவலப் ஆகி அந்த எரர் வரதான் செய்யும் டெஃபினட்டா. ஸோ அந்த எரர் சால்வ் பண்றது எப்படி, ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுல் ஸ்டாக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஓவரால் வியூ தெரியும், அந்த கோடிங் ஏரியால ஓவரால் வியூ தெரியும் ஃபுல் ஸ்டாக் இருந்தீங்கன்னா. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் எனக்கு தெரிஞ்சு நீங்க படிச்சுக்கலாம். அதான் சொல்றேன்ல, கிளவுட் மாதிரி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் டூல்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அவங்க ஏதாவது ஒரு ஆப் மாதிரி ஃபைனலா பில்ட் பண்றதுக்கு சொல்லி தருவாங்களா? அதை பத்தி டீடைல்ஸ் தெரியல சார், இவ்வளவு சொல்லியிருக்காங்க.
ஓகே ஃபுல் ஸ்டாக்ல மர்ஜ் ஸ்டாக், மின் ஸ்டாக் 2 இருக்கு. அதுல மோனை பத்தி மட்டும் சொல்லி தருவோம்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் அது நான் கிளவுட் போலான்னு இருந்தேன். பட் இப்போ நீங்க சொல்றது பார்த்தா ஓகே ஃபுல் ஸ்டாக் போயிடலாமோன்னு தோணுது. அதான் கிளவுட்ல ஒன்றும் இல்லைங்க. ஒரு அஷ்யூரா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒன்னு சொல்லுவாங்க. பேரெல்லாம் ஒண்ணுதான். அது ஒரு இப்போ லோட் பேலன்சிங் எடுத்துக்கோங்களேன். லோட் பேலன்சிங் தான் அது பண்ணும். அது அமேசான் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அஷ்யூர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கூகுள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்ன கேட்டா அது நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க நீங்க கோர்சஸ் எடுத்தே படிச்சுக்கலாம். அது அது சர்டிபிகேட் வாங்கினா எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் ஸ்டில் நீங்க சர்டிபிகேட் வச்சா ஆஸ் எ ஃப்ரெஷரா நிறைய கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைன்னா சொல்லல. பட் ஸ்டில் அது உங்க ஃபியூச்சருக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டா இல்ல. அந்த டூல்லாம் இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ நாங்களே படிச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பெருசா எதுவும்லாம் இல்லை. ஒரு 2 நாள் பார்த்தோம் என்னன்னு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் உங்களுக்கு நீங்க கோடிங்ல ஸ்ட்ராங் ஆகணும், நீங்க ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் நாட் நீடட். இல்லை எனக்கு ஒரு ஜாப் போதும், எனக்கு ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஜாப் கிளிக் பண்ணோம்னா நீங்க கிளவுட் மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க யாரெல்லாம் டெவாப்ஸ்ல என்ட்ரி லெவலில் கூட எடுத்துப்பாங்க, L1 டீம் எடுத்துப்பாங்க. என்ட்ரி லெவலே போதும்னா கிளவுட் போய்க்கலாம். இல்ல அதுக்கு மேல டெவலப்பரா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா நம்ம ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கிறது நல்லது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் ப்ரோ. நீங்க இப்போ பாத்துக்கோங்க, இப்போ நான் வந்து படிக்கிறத நிப்பாட்டவே முடியாது. நீங்க கார்பரேட் குள்ளார வந்துட்டீங்கன்னா ஒன்ஸ் யூ ஸ்டாப் லேர்னிங்ன்றல இங்க எல்லாருமே சொல்றதுதான். ஒன்ஸ் யூ ஸ்டாப் லேர்னிங் நீங்க அவ்வளவுதான் ஸ்டாக்னன்ட் ஆயிடுவீங்க. டெய்லி பண்ற வேலையை பண்ணிட்டு இருப்பீங்க. யூ கான் க்ரோ மச். நீங்க சும்மா நிறைய பாலிடிக்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல கார்பரேட் குள்ளார. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டாப் க்ரோயிங், நீங்க உங்க நாலேஜ் டெவலப் பண்ற ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ ஸ்டாப் தேர் அண்ட் யூ திங்க் அபவுட் சம்திங் எல்ஸ். நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நானுமே இப்போ வந்து லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கேன். நோட் ரியாக்ட் ஜிஎஸ் ஜாவாலாம் பண்ணிட்டே தான் இருக்கேன். அது எனக்கும் நான் செய்யற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஐ நீட் டு லேர்ன். அப்பதான் எனக்கு அங்கே இப்போ எனக்கு ஏஎம்எல் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் இதெல்லாம் இந்த பேசிக்ஸ்லாம் படிச்சாதான் என்னால் ஏஎம்எல் குள்ளரணும் என்ட்ரி ஆக முடியும். ஸோ படிச்சுட்டே தான் இருக்கணும் கார்பரேட்ல. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா நீங்க கிளவுட் எடுத்துட்டு இப்போ உள்ள போயிடலாம். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நான் அன்னைக்கே படிச்சிருக்கலாம். நான் இப்போ நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கே நான் வந்து ப்ரோக்ராமிங்ல பயங்கரமா படிச்சிருந்தா நீ பெரிய ஆளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்ல அப்பவே ஐடியா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரல அப்படின்னாலும் உங்களுக்கு ஓகே நோ சம்திங், பட் நீங்க அதை ட்ரை அவுட் பண்ணிட்டே இருக்கணும் ஆன் டெய்லி பேசிஸ். ஓகே சார். ஓகே சார். எனக்கு இப்போ பேசிக்கா வந்து ஒரு அவுட்லைன் கிடைச்சிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜர்னி உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. அவங்களுக்கு தேங்க்யூ ஃபார் தி செஷன் சார். Yeah, thank you. All the best. ரெண்டு பேருக்குமே ஜனனி அண்ட் சிவா. ஸோ ஹோப் யூ செரிஷ் வெல். ஏதாவது டெக்னிக்கலா படிக்கிறதுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க எனி டைம். லிங்க்டின்ல உங்களோட இதெல்லாம் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். எங்களுக்கு ஏதாவது வேற டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரீச் பண்றோம் சார். ஷூர். ஆல் தி பெஸ்ட். ஓகே.